கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. வசந்துங்கிற ஒருத்தர் வந்து வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து சரி செய்ய முடியும்னு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே சரி ஃபோன் அடித்து கூப்பிட வேண்டியதானே. நான் ஃபோன் அடித்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் வெளிநாட்டு பயணம் வந்து போகிறாராம். அதுவும் ஒரு முக்கியமான ட்ரிப்பாக, அதனால் வர முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. மேடம் நான் வேணா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறேன் மேடம், ஒரு வாட்டி விலாசம் மட்டும் கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க வீட்டு அட்ரஸை. உடனே நாங்கள் கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஒரே ஃபீல்டில் வேலை பார்க்கும்போது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வருவாங்களா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் மேடம். முயற்சி பண்ணணும் மேடம். முயற்சி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்தால் நல்லதுன்னு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே வீட்டு அட்ரஸை வந்து கொடுக்குறாங்க. வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல சிவனாண்டி பாண்டியம்மா கிட்டே வந்து தகவல் தெரிஞ்ச உடனே ஃபோன் அடித்து அவங்க மனைவிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சுமா, நிலமை எப்படி போயிட்டுருக்கு? நிலமை கொஞ்சம் சாதகமாகவும் போகுது பாதகமாகவும் போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் சித்திக்கிட்ட கேட்டால் எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தானே தகவல் வந்துச்சு. ஆமாம் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் வசந்துன்னு ஒருத்தர் இருக்காராம், அவர் வந்தாருன்னா சாதகமாகிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் வேணால் தடுக்கட்டுமா? இல்லைங்க, இந்த விஷயத்தில் நம்ம தள்ளி நின்னே வேடிக்கை பார்ப்போம். என்ன நடக்குதோ, கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுபடியே நடக்கட்டும். நம்ம எதுவும் சம்மந்தம் இல்லாமல் தலையிட வேணாம், அப்புறம் கஷ்டமாயிடும். சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எதுவும் நல்ல விஷயமா இருந்தால் ஃபோன் அடிச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த இடத்துல சித்திக்கிட்ட அப்புறமேட்டு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. நம்ம சிவனாண்டி ஒரு பக்கம் வசந்த் வீடு வாசலில் வந்து நிற்கிறாங்க. நான் வசந்த் சார் அவசியமாக பார்க்கணும். அவர் வெளிநாடு கிளம்ப போகிறாருங்க. இப்போதைக்கு யாரையும் உள்ளே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு சார் ப்ளீஸுங்கிற மாதிரி கெஞ்சினோன்னே சரி தம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் உங்களை பார்க்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டக்குன்னு உள்ளே அனுப்புங்கிறாங்க. அவர் கோட் சூட்டோட வந்து தம்பி என்னாச்சு? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துலேருந்து கூப்பிட்டு போவாங்களே சார், நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, வெளிநாடு போக போகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் வந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தம்பி நான் இப்போ ஒரு முக்கியமான செமினாருக்காக அங்கே போயிட்டுருக்கேன்ப்பா. அங்கே ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை விட்டுட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் இல்லைன்னா என்ன, என்னை விட திறமைசாலி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தானே. சார் நீங்கள் வந்தால் தான் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் தான் சார் வரணும். தம்பி ஓப்பனாகவே சொல்கிறேன், அங்கே செமினாருக்கு போனேன்னு வச்சுக்கிங்க, அங்கே நிறையா எனக்கு வரவேற்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் பாடம் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அவங்க ஆசைப்பட்றாங்க. அது மாதிரி நான் பாடம் எடுத்தேன்னா என்னோடய கண்டினியூ ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க நிறைய ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படிப்பா இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும்? அது விளையக்கூடியதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல என்கிட்ட பணம் இருக்குது, அதுக்காக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நீங்கள் அங்கே போகிறேங்கிறது மனித இயல்பு தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதையும் தாண்டி நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சார். நீங்கள் வந்தால் தான் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாசிட்டிவ் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரி தம்பி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது அந்த ட்ரிப்பை நான் நெக்ஸ்ட் வீக் கூட போய்க்கிறேன். எனக்கு அதிகமாகலாம் எனக்கு தேவையில்லை தம்பி, நான் உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்ருக்கேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருப்பினும் நான் தரேன்னு சொன்னப்போ நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களே சார், உங்களுக்கு பெரிய மனசு தான், வாங்க சார் இப்பயே போகலான்னு சொல்லிட்டு வசந்தை கூட்டிகிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி அவங்க மனசை வந்து மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க தான் வசந்த், இவங்க தான் நம்ம ரேவதிக்காக வந்திருக்காங்க. சார் நீங்கள் வந்துட்டீங்களா சார்? இவர் உங்களை பார்த்து கன்வின்ஸ் பண்ணால் வருவாருன்னு நம்பிக்கையோடு சொன்னார். ஆமாம், இவர் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்காக காத்துட்ருக்கிறப்ப நான் எப்படி என்னால் வெளிநாடு போக முடியும்? அதனால தான் வந்துட்டேன்னு வசந்த் வந்து சூப்பராக வந்து பேசிவிட்டு, சரி நான் போய் உள்ள ரேவதி எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், அந்த ரூமை வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து சொன்னோன்னா அந்த ரூம்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் எல்லாத்தையும் வந்து ஃபைல் எல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க. வசந்த் பரட்டி பரட்டி பார்க்குறாங்க. அப்புறம் ரேவதியும் வந்து பார்த்து முடிச்சிடுறாங்க. பார்த்து முடிச்ச உடனே ஓகே சார் எப்படி சார் இருக்காங்க, இன்னும் 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும், அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சார் பார்த்துக்கங்க, நீங்கள் வந்துட்டீங்களே, எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னு பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துக்கலாம்ப்பா, நல்லதே தான் நடக்கும், யாருக்காகவும் இல்லைப்பா, உனக்கு கடவுள் கைவிட்டுற மாட்டார், நல்லது தான் செய்யணும்னு எழுதி வச்சுருக்காரு, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு
அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்ட உடனே, மாப்பிள்ள நல்லபடியா வசந்த் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. நாங்கள் கூட வருவாரோ மாட்டாரோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இப்போ 4 மணி நேரத்தில் அவர் நமக்கு நல்ல விஷயத்த வந்து சொல்ல போகிறாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது மாப்பிள்ள. நிச்சயம் இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிருவோம் மாப்பிள்ள அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. எப்படி அவரை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம சந்திரகலாவுக்கு ஒன்றுமே புரியல. இது எல்லாத்துக்கும் அவனோட பவரை தான் யூஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு இல்லாத பணமா, அவர் அங்கே போகிறப்ப என்ன கிடைக்குமோ அதை விட பல மடங்கு தரேன்னு சொல்லியிருப்பான். இவன் தான் பாசக்காரனாச்சு, எத்தனை கோடி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரின்னு சொல்லிட்டு தனியாக வந்து சந்திரா வந்து போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டுருக்கிறப்ப சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு, நம்ம மணி வந்து ஃபோன் பண்ணுறா, எதுவும் நல்ல விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு, வசந்தை டிரைவர் மாப்பிள்ள கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல, என்ன சொல்கிற, அவன்கிட்ட தான் கோடிக்கணக்கில் பணம் இருக்கே, இங்கே அவன் வேஷம் போட்டுட்ருக்கான். ஆனால் அவன்கிட்ட எத்தனை தொழில் இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் தான் அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான். அவர் இப்போ எப்படி இருக்காரு, அவர் இங்கே வந்துட்டாரா, இதுக்கு தான் சந்திரா நான் அப்பயே சொன்னேன், நம்ம கையில் எதுவும் இல்லைங்க, பார்த்துக்கலாம், இன்னமும் அவர் கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சந்திரா, பார்த்துக்க, இந்த விஷயத்த நான் இப்போதைக்கு சித்திக்கிட்டே எதுவும் சொல்லலை. இல்லை நீங்கள் சொல்லிடுங்க அத்தைக்கிட்ட, அதான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னே காளியம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. சந்திரா வந்து இப்போ தான் பேசுனா, எதுவும் நல்ல விஷயமா, பாதி நல்ல விஷயம் பாதி கெட்ட விஷயம், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. என்னம்மாயா, வேலையை கரெக்டாக வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லும்போது, தெரியலையே, கரெக்டாக தான் நான் வந்து எல்லாம் யோசித்து வச்சுருந்தேன், ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பரவாயில்ல, நமக்கு சாதகமாக தான் நடக்கணும், இன்னமும் வந்து வசந்த் சொன்னதாக அதான் என் பையன் வந்து சொல்லியிருக்கான்ல, நிச்சயம் சாதகமாக தான் நடக்கும், பார்க்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி வந்து ஃபீல் பண்ணிவிட்டு சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கடவுளே, நான் யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் வேண்டினதில்லை, எங்கள் அம்மாவையும் அழைச்சிட்டு போயிட்டேன், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தான் ஏதாவது ஒன்று வழிகாட்டணும், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கார்த்தி, மயில் வாகனம் வராங்க. நிச்சயம் நல்லது தான்ப்பா நடக்கும், நம்ம யாருக்கும் தீங்கு செஞ்சதில்லை, பாரேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் ஏஞ்சி உட்காந்து கார்த்தி மாமான்னு உங்ககிட்ட வந்து சண்டை போட தான் போகிறா, இதெல்லாம் நாங்கள் பார்க்க தான் போகிறோம், நிச்சயம் உன் மனசுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பாசம் எல்லாம் எங்களுக்கு புரியுது, புரியாமல் இல்லை, இதையே நீ வெளிக்காட்ட மாட்டேங்கிற, எப்படிங்க காட்ட முடியும், நான் யார், அபிராமியோட பையன், இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது, அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும், இன்னமும் என் மேலே வெறுப்பு தான் வரும். ரேவதிக்கு ஏற்கனவே என்னென்னலாம் வந்து யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ரோகிணி விஷயம் தெரியாது, துர்கா விஷயம் தெரிஞ்சு அப்செட்டில் இருக்காங்க, இப்போ என்னை பற்றியும் தெரிஞ்சிச்சுன்னா அது சரிப்பட்டு வராதுன்னு கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி கார்த்தி, எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு மயில் வாகனம் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க.